நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் தொக்கு சேர்ப்போம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து க்ளீன் பண்ணி நம்ம ஒரு பேனில் போட்டுட்டு இதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் எண்ணெய் போட்டு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். திட்டமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வதக்கலாம். கத்திரிக்காய் வெந்துடும், ஆனால் உடையாது. இல்லை திட்டமாக நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம், வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு சின்ன சீரகம் போட்டுக்கலாம், சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம், பொரிய நறுக்கிட்டு பூண்டு சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், தக்காளி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா இதை அப்படியே மசிஞ்சு வச்சுக்கலாம். 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நம்ம இதை வதக்குறோம். 2 ஸ்பூனு சாம்பார் பொடி சேர்க்குறோம். இதை 2 ஸ்பூன் 2 ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றமே சேர்த்துங்க. மல்லித்தூள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கணும். அதனால் நான் சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தக்காளி டின்னு இந்த தக்காளி வந்து ஏற்கனவே இது பொடி வச்சுக்காங்க. இதில் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். கொஞ்சம் புளி தண்ணி சேர்க்குறேன். புளியும் காரமும் உங்கள் விருப்பமே சேர்த்துங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நிறைய சும்மா கொஞ்சம் பார்த்துங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் இது நம்ம பொரிக்கலாம். உப்பு பார்த்துங்க, காரம் சேர்த்துங்க. உங்களுக்கு ஏற்கனவே இது அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம். கொத்தமல்லி சேர்க்குறோம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால். நிறைய 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் பால் ஊற்றி செய்கிறேன். தேங்காய் பால் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா விட்டுடலாம். தேங்காய் பால் சேர்க்கறது என்னுடைய பழக்கமாகிடுது. ஸ்பூனில் ஒரு சின்ன வெள்ளை கட்டி போடுறேன். உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வெள்ளத்தை சேருங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. வதக்கி வச்ச கத்திரிக்காயை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி வச்ச கத்திரிக்காயை நம்மளே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க என்ன ஒரு வாசனை வருது பாருங்க. என்ன சூப்பரான ஒரு வாசனை. ஒரு அட்டகாசமான அருமையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பார்க்குறேங்க. எப்படி பாருக்குது சாப்பாடு? சூப்பர். சூப்பர்.